துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது 2025ஆம் ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நிறைவாக பார்க்கவிருக்கிறோம். முதல்ல நம்ம நேயர்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லணும். இந்த சேனலுக்கும் எனக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்கக்கூடிய ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றிகள். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பதிவு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் அல்லது நமக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோடையும் நம்பிக்கையோடும் தான் அந்த பதிவை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த பதிவை நம்ம நிறைவாக பார்க்கணும். சில பதிவுகளை நம்ம ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு பாதியிலே அந்த பதிவை ஸ்கிப் பண்ணிடுவோம். அதனாலேயே நமக்கு நிறைவான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல. அதனால் கடைசி வரைக்கும் இந்த பதிவுகளை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படிங்கிறதோட 2.5 ஆண்டு காலத்திற்கான நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திட்டமிடலை பற்றி இந்த பதிவில் நிறைவாக பார்க்கவிருக்கிறோம். அதனால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பயனுள்ள நிறைய பதிவுகளையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது 2025ஆம் ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். இந்த சனிப்பெயர்ச்சி பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 2025ஆம் ஆண்டிற்கு மட்டுமா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த பதிவு எவ்வளவு நாட்களுக்கு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னா அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். அதனால் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். இந்த 2025ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்டில் மார்ச் மாதத்தில் வரக்கூடிய 29ஆம் தேதி அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு என்ன மாதிரியான பலன்களையும் கெடுபலன்களையும் நமக்கு தரவிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தையும் நம்ம வாழ்க்கையினுடைய திட்டமிடலையும் நம்மளால் கண்டிப்பாக அமைச்சிக்க முடியும். அப்போது மற்ற எல்லா கிரகங்களுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் கூட மிக முக்கியமான 3 கிரகங்களை நம்ம பயிற்சிக்கு பார்க்கறது உண்டு. அப்படி எடுத்துக்கும் பொழுது நவ கிரகங்களில் 3 முக்கியமான பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் விஷயமாக இருக்கக்கூடியது குரு பயிற்சி, அடுத்தது ராகு கேது பயிற்சி, அதே போல் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் மற்ற கிரகங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறது இல்லை, இந்த 3 கிரகங்களுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னா மற்ற கிரகங்கள் நாட்கிரகங்களாகவும் அல்லது மாத கிரகங்களாகவும் இருக்குது. அப்படின்னா நாள் கணக்கில் நகரக்கூடிய கிரகங்களாகவும் மாத கணக்கில் பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களாகவும் இருக்கக்கூடிய கட்டாயத்தினால தான் அதை நம்ம அடிக்கடி பயிற்சியாக பார்க்கறது இல்லை. அதே போல் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பயிற்சிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். இது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திட்டமிடலை அடிப்படையாக வைத்திருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இந்த பயிற்சி காலங்களில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். அதே போல் இந்த சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்னாலே ஒரு கூடுதல் பய உணர்வு அப்படிங்கிறதும் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் சனி பகவான் அப்படின்னா கூடுதலான ஒரு பய உணர்வு அப்படிங்கிறதும் மரண பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு அப்படிங்கிறதும் இருக்குது. இதெல்லாம் ஏன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கவிருக்கிறோம். அதே போல் இந்த சனி பகவானுடைய வல்லமை எத்தகையது, இந்த சனி கிரகம் எந்த மாதிரியான தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை அதற்கு தகுந்த மாதிரி இந்த 2.5 ஆண்டுகளுக்கு திட்டமிட முடியும். அதனால தான் இந்த கிரகத்தினுடைய தன்மையை முதல்ல பார்த்துட்டு அடுத்ததாக நம்முடைய ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக பார்த்துடலாம். முதல்ல சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நவ கிரகங்கள்லேருந்து முழுமையாக வேறுபட்டு தனித்து இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த சனி பகவான் இருக்கிறாரு. இந்த சனி பகவான் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூரியனுடைய புதல்வராக இருக்கக்கூடியவர். சூரிய புதல்வர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது யமதர்மராஜாவும் சனி பகவானும். அப்போது யமதர்மராஜா எப்படி நீதி நெறிக்கு உட்பட்டு ஆட்சி நடத்தக்கூடியவராக இருக்கிறாரோ, எந்த பாரபட்சமும் இல்லாமல் ஆட்சி நடத்துகிறாரோ, தண்டனைகளை வழங்குறாரோ, அதே போல தான் சனி பகவானும் இருப்பார். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் கூடுதல் பயம் அப்படிங்கிறதும் பய உணர்வு மரண பயம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கட்டாயமாக வந்துடுது. ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானுடைய பயிற்சியில் பய உணர்வு ஏற்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சிலர் நம்ம நினைப்போம் அப்படியெல்லாம் கிடையாது, ஆனால் இந்த சனியினுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்குது. 7.5 சனியினுடைய காலத்துலேயோ அல்லது சனி தசை நடக்கும் பொழுது கூட சனி புத்தி நடக்கும் பொழுது கூட இந்த தசாபுத்தி காலங்கள்லையும் நமக்கு பய உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, தாக்கம் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஏன் இருக்குது? ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் ஏன் குறைவாக இருக்குது அப்படின்னா சில கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்கள இந்த சனி பகவான் தொந்தரவு பண்ணுறதே இல்லை. ஏன் அவங்களையெல்லாம் தொல்லை பண்ணுறதில்லை அப்படின்னு பார்த்தோம்னா யாரெல்லாம் சனி பகவான் தொந்தரவு செய்கிறதில்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, தன்னுடைய தொழிலையோ வேலையோ தெய்வமாக கருதி பார்க்கக்கூடியவங்க, தெய்வத்தையே சரணாகிதி அடைந்தவங்க, முன்னோர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க, முன்னோர்களுடைய தர்ப்பணம் அப்படிங்கிறதையும் அவர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறதையும் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவங்க, அன்னதானம் கொடுக்கக்கூடியவங்க, கடவுள் வழிபாட்டை எப்பொழுதுமே எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவங்க, நேரம் தவறாமல் இருக்கக்கூடியவங்க,
அதே போல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, இவங்களெல்லாம் இந்த சனி பகவான் தொந்தரவு பண்ணுறதே இல்லை. இந்த கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே அவர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமாக நகர்த்திட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும். ஆனால் தன்னுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்குது, சுபராகவே இருந்து குரு சுக்கிரன் இந்த மாதிரி கிரகங்கள் தசாபுத்தி நடத்தினா கூட ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் இருக்குது. அப்போது கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல பொசிஷனில் இருக்கா அப்படிங்கிறத சுய ஜாதகத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இது மாதிரி ஒரு 6 மாதத்திற்கு ஒரு தடவையோ அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஜாதகம் பார்க்குறவங்க கிட்ட ஜாதகம் பார்க்கலாம், அல்லது உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கக்கூடியவங்க கிட்ட ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம், அல்லது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நம்ம ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போது நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ இந்த பயிற்சி காலங்களில் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் சனி பகவான் தொந்தரவு பண்ணுறதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மற்ற ஏதாவது சில விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அதே போல் இந்த பயிற்சி காலங்களில் சனி பகவானுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம காலகட்டங்களை நகர்த்த முடியும். அப்படிங்கிறதுனால தான் முதல்ல இந்த காமனான விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம். காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 12வது ராசியாக வரக்கூடிய மீன ராசியினுடைய சனிப்பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்கவிருக்கிறோம். இப்போ இந்த மீன ராசிக்கு கடந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது விரயஸ்தானத்தில் இருந்திருக்கு. அதாவது கும்பத்திலிருந்து மீனத்திற்கு தான் இந்த ஆண்டு அப்படிங்கிறது சனிப்பெயர்ச்சி இருக்குது. அப்போது இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த பாவகமாக இருந்திருக்கு இந்த மீனராசிக்கு அப்படின்னா விரயஸ்தானம். அதாவது குடும்பத்திலையும் சரி, தொழில் செய்யக்கூடிய அமைப்புலையும் சரி, வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் சரி, தேவையே இல்லாமல் கூட நிறைய விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அதே போல் ஒரு கமிட்மெண்ட் முடிச்சுட்டா அடுத்த கமிட்மெண்ட் உருவாகிறது. இது மாதிரி அடுத்தடுத்து ப்ரெஷர்லேயே தான் இருந்துட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கும். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும். ஏன்னா பொதுவாகவே ஃபினான்ஷியலாக நம்ம ஒரு அடிபடுறோம் அப்படின்னாலே நம்முடைய மனோநிலையவே அது அதிகமாக பாதிச்சிடும். அதனால் நிறைய பண ரீதியான கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கடந்த 2.5 ஆண்டு காலத்தில் உண்டு. அதே போல் விரயங்கள் அப்படிங்கிறது எல்லா வழியிலையுமே இந்த மீன ராசிக்கு இருந்திருக்கும். உறவு நிலையிலையும் சரி, பண ரீதியாகவும் சரி, விரயங்கள் அப்படிங்கிறத நிறைய கடந்திருப்பாங்க. இது மாதிரி தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு கடந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2.5 ஆண்டு காலம் அப்படிங்கிறது நிறைய விரயங்களை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருந்திருக்கும். இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 2025ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சியானது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு, அதாவது ஜென்ம சனியாக உருவாகக்கூடிய மாறக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. அப்போ மீன ராசிக்கு தன்னுடைய ராசிக்கே சனி பகவான் வந்து சஞ்சரிக்க போகிறாரு. இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஜென்ம சனி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. தன்னுடைய ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய அந்த ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு ப்ரெஷரான ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்த போகுது. அதாவது இருக்கிற இடத்துல இருந்து இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதோ, அதே போல் எந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுன்னு தெரியலங்கிற ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது எவ்வளவு நாட்களுக்கு இருக்கும் அப்படின்னா இன்னும் 2 அல்லது 2.5 ஆண்டு காலத்திற்கு இப்படி தான் அடுத்த 2 அல்லது 2.5 ஆண்டு காலத்திற்கு இருக்க போகுது. அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தை நகர்த்தும் பொழுது இதில் ஒரு புரிதல் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். இப்போ மீன ராசிக்கு மீன ராசியிலேயே சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது 3, 7, 10 இது எந்தெந்த இடத்த பார்க்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சுயஸ்தானம் அப்படிங்கிறதுனால இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 3, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய அதே பாவகங்களை தான் பார்க்குது. அப்போது சனியினுடைய பார்வை 3, 7, 10 இருந்து மீனராசிக்கு 3ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 10ஆம் பாவகங்களை அது பார்க்க போகுது. 3ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானம், இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதையெல்லாம் இந்த 3ஆம் பாவகம் குறிக்குது. அப்போ புது முயற்சி எடுக்கிறவங்க சுய ஜாதகத்தை கண்டிப்பாக அனலைஸ் பண்ணிக்கணும். மீனராசினராக இருந்து சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கிட்டு தான் புது முயற்சி அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். இதில் 7ஆம் பாவகத்தையும் சனி பார்க்கிறார். அப்போ 7ஆம் பாவகம் சொல்லக்கூடியது கலத்திரஸ்தானம். இதில் கலத்திரம் அப்படிங்கிறதோட தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியது வரும் பொழுது பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்கிறதும் இந்த 7ஆம் பாவகம் தான். அப்போது கலத்திரம்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவி அப்படிங்கிறதும் இந்த 7ஆம் பாவகம் தான். தொழிலில் இருக்கக்கூடிய கூட்டாளி அல்லது பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் 7ஆம் பாவகம் தான். இதில் நம்மளுடைய ஒரு தொழில் பார்க்குறோம், வேலை வாய்ப்பில் இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய கிளைண்ட்ஸ், கஸ்டமர்ஸ் எல்லாம் குறிக்கக்கூடியது அப்படிங்கிறதும் இந்த 7ஆம் பாவகம் தான். அப்போ வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது இந்த 7ஆம் பாவகமாக இருக்குது. அதுலேயும் சனி பார்வைப்படுது அப்படிங்கிறதுனால
கூடுதல் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ நம்ம பார்த்த எந்த அமைப்புலையுமே பேராசை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதே போல் தொழிலில் ஏதாவது பார்ட்னர்ஷிப்பில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சுயஜாதகத்தை அனலைஸ் பண்ணாமல் செய்யவே கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 7ஆம் பாவகத்தையும் பார்த்து 10ஆம் பாவகத்தையும் சனி பார்க்குது. அப்போ 10ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய தொழில் தான். அப்போ இந்த தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால வேறு ஏதாவது ஒரு தொழிலுக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது வேறு ஏதாவது ஒரு தொழிலை அடிஷ்னலாக இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலை இதெல்லாம் இந்த மீனராசிக்கு இப்போ இருக்கும். அதே போல் வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்க கூட அடிஷ்னலாக ஏதாவது தொழில் செய்யலாமா, பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணலாமா, குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இருக்கும். அதனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி சுய ஜாதகத்தில் என்ன திசாபுத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே நிறைய விரயங்கள் அப்படிங்கிறது கடந்த 2.5 ஆண்டு காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்பொழுதும் ஜென்மசனியாக வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சுயஜாதகத்தை அனலைஸ் பண்ணாமல் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லாமல் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது இந்த மீனராசினருக்கு இருக்கணும். இல்லை அப்படின்னா நிறைய நம்பிக்கை துரோகங்களையும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்பட்டுரும். அதனால் இது மாதிரியான அமைப்புகளில் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்று கருத்து அப்படிங்கிறத ஏற்படுத்திக்கணும். அதே போல் கடந்த 2.5 ஆண்டு காலத்தில் விரயசனியாக இருக்கும் பொழுது நிறைய தேவையே இல்லாத விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு கட்டுக்குள்ளே வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சனி பகவானுடைய பார்வை 12வது இடத்துல பட்டுச்சு அப்படிங்கிறதுனால தான் கடந்த 2.5 ஆண்டு காலம் அப்படிங்கிறது தேவையே இல்லாத செலவுகள் அப்படிங்கிறது உண்டு. அதெல்லாம் இப்போ பெயர்ச்சி அப்படிங்கிறதுக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு மேலே விரயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்ட்ரோல் ஆக போகுது. அதனால் அது மாதிரியான பயம் அப்படிங்கிறது தேவையில்லை. இந்த மீனராசிக்கு ஜென்மசனியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வாய்ப்புகளையும் தேடி தருவதற்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சனி பகவான் பார்க்கக்கூடிய அந்த பாவகங்களுடைய அடிப்படையில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தன்னுடைய ராசியிலிருந்து 3, 7, 10 அப்படிங்கிறத பார்க்குது. அப்போ 7ஆம் பாவகம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுனால குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை வருவதற்கான வழிபாடு அப்படிங்கிற மாதிரி அர்த்தநாரீஸ்வரருடைய வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரலாம். அதே போல் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு, சிவ வழிபாடு இதெல்லாம் ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்களையும் எடுத்துகிட்டு வரும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக ஏற்படுத்திக்க முடியும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்களிலும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது நல்ல அனுகூலமான முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக பெற முடியும். விரயங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.